அண்மைச் செய்தி. சென்னை கிண்டியில் சாலை விரிவாக்க பணிகள் தார் விலை உயர்வு காரணமாக முடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தார் விலை உயர்வு காரணமாக கிண்டி சர்தார் படேல் சாலை விரிவாக்க பணி முடக்கமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில கிண்டி சர்தார் படேல் சாலையை 100 அடி அகலத்திற்கு விரிவாக்கக்கூடிய அந்த பணி என்பது ரூபாய் 48 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது அந்த பணி ஜல்லிக்கற்கள் போடப்பட்டு சமன் செய்யப்பட்ட நிலையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் கிண்டி, அடையாறு, OMR போன்ற முக்கிய பகுதிகளை இணைக்கும் வழித்தடமாக இருப்பதாகவும் இதுவும் அதிக அளவில் வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் மாளிகை முதல் மத்திய கைலாஸ் வரை கடுமையான போக்குவரத்து ஏற்படுத்த அந்த பகுதியாக இருக்கிறது. கூட்டுப்புறம் நோக்கி செல்லும் குறுகிய அணுகு சாலை மற்றும் அண்ணா பல்கலைக்கழக சிக்னல் பகுதிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் இருப்பதன் காரணமாக அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீண்ட தூரம் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெரிசலை குறைப்பதற்காக 1.6 கிலோமீட்டர் நீளத்துல அந்த சாலையை விரிவாக்கக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்றது. அதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த பணிகள் என்பது வேகமாக நடந்தாலும் தேர்தல் பணிக்கு பிறகு அது தாமதமானது. மீண்டும் தொடங்கப்பட்டு தற்போது இந்த இறுதி கட்டத்தில் இருந்தாலும் தார் கட்டுப்பாடு மற்றும் தாரினுடைய விலை உயர்வு காரணமாக தற்போது அந்த பணிகள் சுணக்கமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தார் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு இந்த தாமதத்திற்கான காரணம் எனவும் அதிகாரிகள் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தாரினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் முன்பு தாரினுடைய விலை என்பது ஒரு பேரல் வாங்கும் பொழுது 56,000 இருந்த நிலையில் தற்போது 1 லட்சத்தை கடந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தார் கிடைப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திட்டமிட்ட காலத்தில் இந்த பணிகளை முடிக்க முடியாததற்கான காரணமாக தார் ஒரு காரணமாக தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. தார் வாங்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த தார் கிடைத்தவுடன் இந்த பணிகள் எல்லாம் தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பணி அரைகுறையாக நிற்கும் நிலையில சாலை சமம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் எல்லாம் சிரமத்திற்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அந்த அணுகு சாலையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுநர் மாளிகை அருகே இருக்கக்கூடிய செல்லக்கூடிய வழியில் இருந்து சில்ட்ரன் பூங்கா இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த அணுகு சாலை என்பது ஒரு வழி பாதையாகவே இருக்கிறது. 2 வழி சாலை மற்றும் மூன்று சாலைகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரே இடத்தில் குறுகலான வழியில் வாகனங்கள் செல்ல இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் தற்போது வரை அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.